நிகழற்றாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்பியும் இன்னும் உலக மக்கள் மீதும் என்றென்று நின்று நிலவரமாக என்று போற்றி பிறந்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன். முதற்கண் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் நடத்தும் முதல் நிகழ்ச்சி அதராமணத்தை பொறுத்தவரை நாங்கள் பல நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அதராமணத்தில் தனியாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் மட்டுமே நடக்கிறது முதல் நிகழ்ச்சி இதுவாக இருக்கும். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள்லாம் வருகிறதற்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. அதே சமயம் மனவேதனையும் இருக்கு. ஏனென்றால் யாருக்காக இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோமோ அவர்கள் யாருமே இல்லை. இந்த நிகழ்ச்சி நடத்துவதால் நானும் அண்ணனோட இருக்கின்ற சில பேர்கள் பயனடைவது கிடையாது. இந்த நிகழ்ச்சி யாருக்கு தேவை என்று நாங்கள் கருதி செய்தோமோ அந்த இளைஞர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை. ஏன்னு கேட்டா இன்னைக்கு 3 இடத்துல விளையாட்டு நடக்கிறது. அந்த 3 இடத்துல விளையாட்டு நடக்கக்கூடிய தெரிஞ்சிருந்துதான் அவங்களுக்கு நான் போய் சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாளாவது ஒத்தி வச்சிருக்கலாம். அவங்க யாரும் ஏற்கல. பரவாயில்ல, நான் என்ன சரி ஓகே லோகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கப்படுறது சொல்லி அறிவிச்சுட்டு தொடருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த எந்த இடத்துக்காக நாங்கள் செய்யணுமோ ஒரு கூடி போனால் ஒரு 10 இளைஞர்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் சைடில் அதிகம் வந்துருக்காங்க, மாணவிகள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம். தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 25 வருஷமா நம்ம தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு 39 மாவட்டம் நினைக்கிறேன். 39 மாவட்டங்களில் தொடர்ந்து கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் எல்லா ஊர்களிலும் ஒரு ஜமாத்தினோடு இணங்கி தொடர்ந்து நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். கடந்த வாரம் மட்டும் 3 நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் காலையில் 3 நிகழ்ச்சி. இன்னைக்கும் 2 நிகழ்ச்சி, ஒன்று இங்கே நடக்குது, இன்னொன்று சேலம் நினைக்கிறேன், சேலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள 36 மாவட்டங்களில் நடக்கிறோம், அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தொடர்ந்து கல்விக்கான அவார்ட்ஸை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே, அதாவது ஜிசிசி சொல்லக்கூடிய 6 கண்ட்ரிலையுமே தொடர்ந்து சவுதி, கத்தார், மலேசியா, குவைத், சவுதி, கத்தார், குவைத் எல்லா நாடுகளையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் சொல்லப்போனால் யூரோப் கண்ட்ரி வரைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய முயற்சி எப்படியா எங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய நோக்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை இஸ்லாமிய பாடங்கள் இணைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பாடங்களோடு சேர்த்த கல்விகள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக நான் கொண்டு போனோம். கல்விங்கிறது வெறும் ஒரு டிகிரியை மட்டும் முடிச்சிடக்கூடாது, அது கடைசி வரைக்கும் போகணும். அட்லீஸ்ட் முடிஞ்சவரை ஒரு PhD வரைக்குமாவது அது கொண்டு போகணும், படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் மனைவியோட செயல்பட்டு இருக்கிறோம். நான் எங்களுடைய காலகட்டத்திலலாம் நாங்கள் எனக்கு முன்னால் உள்ளவங்க சுத்தமாக படிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓரளவு படித்தோம். எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி படித்தவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ, ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் வராங்க, ஏன் PhD கூட போயிடுறாங்க. ஆனால் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு படிச்சுட்டு அப்போ வெளிநாட்டுக்கு போய் எந்த வேலையில் போய் உட்கார்ந்தாங்களோ அதே வேலையில தான் இன்னைக்கு PhD முடித்தவங்க வரைக்கும், என்ன சொல்ல போனால் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்படி தான் வராங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் HR டிபார்ட்மெண்ட்டில் HR நான் ஒர்க் பண்ணுவேன். என் கண் கூட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஊர் மாணவர்கள் பர்டிகுலராக நம்ம ஊர் தான், வேற நான் எந்த ஊரும் அதிகம் சொல்ல மாட்டேன். பர்டிகுலராக நம்ம ஊர் மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வர்றாங்க. விசிட் விசாவில் வந்துட்டு ஒரு விசிட்டே அல்ல 2 விசிட் அடிக்கிறாங்க, 3 விசிட் பார்க்குறாங்க, வேலை கிடைக்கலடா. உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நம்ம ஊர் இளைஞர்கள் என்கிட்ட கேட்டாங்க, காரணம் நான் பண்ணியிருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர், படித்து முடிச்சிருக்கிறேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் என்கிட்ட கேட்டது நான் கேட்டான், காக்கா
செலவு காசை ஏற்று 4 பேர் சேர்த்துருக்கிறாங்க. சேர்த்து 2 மாதம் ஆச்சு அந்த பையனை. முந்தா நாள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னவோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, காக்கா நான் இல்லை, நான் வந்து துபாய்க்கு போகிறேன். என்னடா சொல்கிறா, உன்னை நம்பி இவ்வளோ பணம் கட்டியாச்சு, ஏன்டா துபாய்க்கு போகிறா? எங்கள் பெரியம்மா என்னை துபாய்க்கு போக சொல்கிறாங்க, இங்கே வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். நான் நினைக்கிறேன், பெரியம்மா துபாய்க்கு போக சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா சிந்திக்கலை? இல்லை, அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சும்மாவா பணம் கேட்டால் இல்லை, படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அவங்க பெரியம்மா வந்து வேணாம் வெளிநாட்டுக்கு போக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாருக்கு காரணம் சொன்னால், மாணவனை விட பெற்றோர்களும் உங்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்கிறது. நம்ம மீது உங்கள் மட்டுமல்ல, நம்ம மீது பெற்றோர்கள் மீது சில தவறுகள் இருக்குது. அந்த விஷயத்தில் நாம் எப்போதுமே ஸ்ட்ராங்காக நிற்கணும். எவ்வளோ வேலைகள் நம்ம கொடுத்துருக்க 3.5 நம்ம வேலை கேட்குறோம்னா சொன்னால் இல்லவே இல்லை. படிக்கிறாங்க, ஏதோ டிகிரி பிகாம்ங்கிறான், பிஎஸ்சிங்கிறான், எம்காம்ங்கிறான், முடிச்சுட்டு போய் மறுபடியும் பாஸ்போர்ட்டை தான் தூக்குறோம். இந்த விஷயங்களெல்லாம் குறைஞ்சது இங்கே நாட்டில் எவ்வளோ வேலைகள் நிறையா இருக்குது. எத்தனையோ வழிகாட்டி முகாம்கள் நடத்துகிறாங்க. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி நிறைய வழிகாட்டிகள் முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லை. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை வெளிநாடு மோகத்தை குறைங்க. எனக்கு முன்னாடி மாதிரி அரபு கண்ட்ரியில் வந்து 35 வயசுக்கு வேலைக்கு மேலே போயிட்டாலே நீ வேலை கிடைக்காது. இங்கெல்லாம் வயசை இந்த வேலை தேடி போனாலே ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை வயசை பார்க்குறான். வயசு 40 தான் வேலை கிடைக்காது. அப்போ இவ்வளோ தூரம் படிக்க வச்சு பிகாம் படித்தான், எம்காம் படித்தான், எம்எஸ்சிங்கிறான், ஏதோ படிச்சுட்டு போய் அவனோட நிலைமை எல்லாரும் திரும்பி மெசேஞ்சராகவும் ஆஃபீஸ் பாயாகவும் போகிறோம். அதனால் இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலை வாய்ப்பை கொண்டு வந்து முயற்சி பண்ணுங்க. நான் எங்களோட கனிவான வேண்டுகோள், முதலாக நீங்கள் பிள்ளைகளை ஆரம்ப கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை இஸ்லாமிய பாடங்கள்லாம் படிக்க வைங்க. அடுத்தது அதை கடைசி வரைக்கும் படிக்க வைங்க. அடுத்ததாக உள்ளூர் வேலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா வழிகாட்டுதல் முன்னாடி யாரும் இல்லை, நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. நான் தான் எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய சமுதாய அமைப்புகள் இருக்குது. தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ அதன் த்ரூ நம்ம பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ண வேணும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களையும் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இதுபோல் இன்னமும் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். மாணவர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய மெயின் நோக்கம் கல்வி கடைசி வரை படிக்கணும், PhD வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் முழுமையாக செயல்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இதை கல்வி விஷயத்தில் பெற்றோர்களும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் உங்கள் லைஃப்பை இதுவரைக்கும் நீங்கள் 12th படித்தவங்க எப்படி இருந்தீங்களோ, இனி காலேஜ் போறீங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கல்வியில் நல்ல கவனம் செலுத்தி கடைசி வரையும் படிங்க. இடையில ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒரு எம்காம் படிச்சுட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கடைசி வரையும் படிங்க. அந்த படித்து கொண்டு இருக்கும்போது இந்த டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3க்கான என்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் கைடு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, கைடு பண்ணுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களாக்கா நீங்கள் ஃபியூச்சர் நல்லா இருப்பீங்க. உங்கள் வந்து மீண்டும் வருகிற எங்களோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து அத்தனை பேருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பாக வருக வந்து வரவேற்று அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் நடத்தும் நாளைய உலகம் நமதாகட்டும் சிறப்பு பேச்சாளராக முஸ்லிம்களின் கல்வி மேம்பாடு என்ற தலைப்பில் சகோதரர் CMN சலீம் அவர்கள் உங்கள் முன் இப்பொழுது உரையாற்றுவார்கள். சவுண்ட் கம்மியாக வேணும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் நாளைய உலகம் நமதாகட்டும் என்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய பொறுப்பாளரும் பைத்துல் இக்மா அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்களில் ஒருவருமான அன்பு சகோதரர் மாலிக் காக்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு
நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அவசியம் தேவையான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி என்பது இனி வரக்கூடிய தலைமுறை எந்த துறையை தேர்வு செய்ய வேண்டும், ஏன் தேர்வு செய்ய வேண்டும், அதன் மூலமாக இந்த சமூகமும் இந்த நாடும் எவ்வாறு பலனடையும் என்பது குறித்தான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு பின்னாலே பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியம், இனி வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் தேவை, இந்த சமூகத்திற்கு யாரெல்லாம் தேவை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தேவை என்பது குறித்து மிக விரிவாக உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார்கள். ஆரம்பமாக அடுத்து வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற போது, குறிப்பாக அதிராம்பட்டினத்தில், இந்த அதிராம்பட்டினத்தினுடைய மரபோடு சேர்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தினுடைய வழிகாட்டுதல், முஸ்லிம் சமூகத்துக்கான வழிகாட்டுதல் என்கின்ற போது முஸ்லிம் சமூகத்தினுடைய பாரம்பரியம் மரபோடு சேர்த்து சிந்திக்கின்ற போது மட்டும்தான் மிகச் சரியான ஒரு வழிகாட்டுதலை வழங்க முடியும். இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு வழிகாட்டினால் அது சரியான வழிகாட்டுதலாக இருக்காது, அதில் வெற்றி பெறவும் முடியாது. வாய்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு காலத்திலையும் அந்த வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுகின்ற போது முதலில் அந்த பிள்ளையினுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய சமூக பொருளாதார நிலை, அவர்களுடைய கலாச்சாரம், இதை மனதில் வைத்து அந்த பிள்ளைக்கு சரியான வழியை காட்டி உருவாக்குகின்ற போதுதான் அந்த பிள்ளையினால ஈடுபாட்டோடு சக்சஸை கொடுக்க முடியும். மரபு தெரியாம, பாரம்பரியம் தெரியாம, பழக்க வழக்கத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளாம, கலாச்சாரத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு மனிதனாலும் வெற்றி பெற இயலாது, வெற்றி பெற்றாலும் நிலைக்காது, சக்சஸ் கொடுக்க முடியாது. வேணா அங்கங்க போயிட்டு ஏதாவது ஒரு வேலையில் இருக்கலாம், ஏதோ தனக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில போயிட்டு வேலை செய்யலாம், ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வேலை செய்யலாம். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடும், என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனசு ஒன்றி போகாது அதோடு. அப்ப மனசு ஒன்றி போறதாக இருந்தா அவனுக்கு பிடித்ததா இருக்கணும், அவனுடைய இயல்புலேயே அது ஊறி போயிருக்கணும். இது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். அப்ப எப்படி அதிராம்பட்டினம் மாதிரியான வெளிநாட்டுக்கு போக்குவரத்து உடைய மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஊர், தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம், புதுக்கோட்டை, கடலூர், அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், இதெல்லாம் அரபுலகத்தோடு நெருங்கிய தொடர்பு, போக்குவரத்து கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலம் 1965க்கு பிறகு அரபுலகத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய காலம். பொருளீட்டல் சம்பாதிக்கிறது அதிகமான மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தா அரபு நாடுகள். அதை தாண்டி அதிராம்பட்டினம் மாதிரி ஊர்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இப்ப பரவலா இருக்கிறாங்க. அதே மாதிரி கிழக்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் மனசுல வச்சு அரபு நாடுகளில் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார மாற்றங்கள், இப்ப பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை உள்வாங்கி இனி வளரக்கூடிய பிள்ளைகள் அடுத்த 5 வருஷத்துக்கு அல்லது 7 வருஷத்துக்கு அல்லது 10 வருஷத்துக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா அவங்களால நிலையான வளர்ச்சியை தர முடியும், சரியான இடத்துக்கு அவங்களால உயர்ந்து நிற்க முடியும், அதன் மூலமாக அவர்கள் அடையாளமாக மாறணும். இது ரொம்ப முக்கியமானது. படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஒரு இடத்துல போய் கம்பெனியில வேலை செய்யறாரு, நல்லா சம்பாதிக்கிறார் என்பது வெற்றிக்கான அடையாளம் அல்ல. நல்லா கவனிச்சிங்க, அதை முதல்ல எடுத்துடணும். பொருளாதாரம் என்பது பொருளாதாரத்தை மையமாக வைத்த கல்வி கவுத்திடும். பொருளாதாரத்தை மையமாக வைத்த கல்வி அல்ல, சமூக பொருளாதார வாழ்நிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து உயர்த்தணும் கல்வி என்பது. வெறுமனை எதை படிச்சா சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி ஒரு நாளும் வராது, நிலைக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறுதலுக்கு நம்ம இடம் கொடுக்காம
ஒரு நிலையான வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் அதனுடைய பின்புலத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். ஆண்கள் அதிகமாக வெளிநாடுகளிலே இருந்து ஆண் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பெண்கள் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஊர் இது. தமிழ்நாட்டினுடைய பல ஊர்களே அப்படித்தான் இருக்குது. ஆண் பிள்ளையினுடைய முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல், பராமரிப்பு பணிகள் எல்லாமே பெண்களால் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியான காலம். முஸ்லிம்களுடைய வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலம் எப்போதும் இருந்தது கிடையாது. இந்த ஒரு 75க்கு பிறகு இது ஒரு 50 ஆண்டு காலமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஆண்கள் நீண்ட நாட்களுக்கு பிரிந்திருந்த ஒரு காலத்தை எப்போதும் அனுபவித்தது கிடையாது. இந்த ஒரு 50 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாலேயே வெளிநாடுகளோடு தொடர்பு இருந்த சமூகம் தான். ஆனா போனா அங்க ஒரு 6 மாசம் இருப்பாங்க, ஊருக்கு வந்தா 6 மாசம் இருப்பாங்க, அங்க 1 வருஷம் இருந்தா ஊருக்கு வந்தா 1 வருஷம் இருப்பாங்க. 2 ஆண்டுகள் அக்ரிமெண்ட் போட்டு 2 ஆண்டுகளுக்கு 2 மாதங்கள் மட்டும்தான் லீவுன்னு போக துவங்கியது இந்த 50 வருஷத்துல தான். அரபு நாடுகளுக்கு போக துவங்கியதுக்கு பிறகுதான் அக்ரிமெண்ட்லயே மாற்றங்கள் வந்தது. 2 வருஷத்துக்கு ஒரு டிப்பு தான் ஊருக்கு போகணும், அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் போயிருக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. அது மனித உரிமையின் அடிப்படையில் அது முறையான அக்ரிமெண்ட் கிடையாது. அது ஏமாற்றுத்தனம், மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி. 2 வருஷத்துக்கு ஒரு டிப்பு தான் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு போடுற அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க. உலக அளவில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒதுக்கிடுச்சு, அரபு நாடுகள் மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதை. ஏன்னா ஒர்க் பண்றதுக்கு லேபர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால. அதனால இந்த 50 வருஷத்துல தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் கையிலிருந்து ஆண் பிள்ளைகள் உருவாகி வரக்கூடிய, முழுமையாக ஆண் பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நெருக்கடியான காலம் இந்த 50 வருஷத்துல. அதனால பரவலா என்ன ஏற்பட்டு என்ன ஆயிருக்கு தெரியுமா? இந்த 50 இயர்ஸ்ல உருவாகி வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு மென்மைத்தனம் இருக்குது, ஒரு சாஃப்ட், எதுலையுமே ஒரு அந்த ஆணுக்கே உண்டான குணத்தோடு போகக்கூடியது இருக்குது பாருங்க. ஒரு உத்வேகத்தோடு போறது, ஒரு தன்னம்பிக்கையோடு போறது, எதுலையுமே முயன்று பார்க்க முயற்சி எடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது, அந்த தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்களுடைய தாக்கம், தாயினுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பெண் பிள்ளைகிட்ட அந்த தாக்கம் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, ஆனா ஆண் பிள்ளைகிட்ட தந்தையினுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கணும், தந்தையினுடைய வழிகாட்டுதல் ஜாஸ்தியா இருக்கணும், தந்தையினுடைய பராமரிப்பு ஸ்பரிசம் ஜாஸ்தியா இருந்தா தான் அது தன்னம்பிக்கையோடு உருவாகி வரும். எதை ஒன்றுமே முயற்சி செஞ்சு பார்ப்போம், கொண்டுட்டா வந்தோம், ரிஸ்க் எடுக்கிறது, அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மை இல்லை. சீக்கிரமா படிச்சுட்டு ஏதாவது சின்னதா ஒரு வேலை கிடைச்சு அந்த சேஃப் ஜோன்ல நின்னுக்கணுங்கிற சிந்தனை இருக்கு பாருங்க. இது மிகச்சிறந்த ஆற்றல் உடைய மக்களை உருவாக்காது. ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் ஆற்றல் உடையவர்களை வெளிப்படுத்தும், தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டுட்டு வரும். அப்ப ஆண் பிள்ளைகளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ரிஸ்க் எடுக்கணும். யார் எதை முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும், அந்த தன்மையை கொடுக்கணும் பிள்ளைக்கு. ஒரு செய்தியை சொன்னா நீங்க உங்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். சமீபத்தில் காவல்துறை 2ஆம் நிலை காவலர்களுக்கான தேர்வு நடந்துச்சு. தமிழக அரசு அறிவிச்ச 2ஆம் நிலை காவலர்களுக்கான தேர்வு. அதுல ஒரு மாதத்திற்கு பயிற்சி முகாம் பாண்டிச்சேரி பைத்துல் இக்மால வச்சிருந்தோம். நிறைய பசங்க கலந்துக்கிட்டாங்க. அதிராம்பட்டினத்திலிருந்து 2 பெண்கள் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறீங்களே, என் புள்ள எப்படி தனியா வருவான், 24 வயசு பையன், என் புள்ள எப்படி தனியா அனுப்ப முடியும்? பெண் கேட்கிறாங்க, அத்தா எங்கம்மா இருக்கிறாரு? அத்தா வெளிநாட்டுல இருக்கிறாரு, இந்த பிள்ளைய நான் எங்கேயுமே அனுப்புனதே கிடையாது இது வரைக்கும். இதுதான் சிக்கல். ஆண் பிள்ளைக்கு இந்த தடை, இந்த சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனை எதிலையுமே ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறதுக்கு வழிவகை செய்யாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் என்பது போட்டி நிறைந்த காலம். அதனால அந்த போட்டி நிறைந்த காலத்தில் எதெல்லாம் தடைகளாக தெரிகிறதோ அதையெல்லாம் உடைச்சிட்டு போகணும். உடைச்சிட்டு போறாங்க. தனி துணிச்சல் வேணும், தன்னம்பிக்கை வேணும், மன உறுதி வேணும், ரிஸ்க் எடுக்கணும். யார் எதை முடியாதுன்னு சொல்றானோ அதை நான் முடிப்பேங்கிற சிந்தனை இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செக்டாருக்கு போறாங்க, இன்ஜினியரிங் படிக்க போறாங்க, நானும் இன்ஜினியரிங் படிக்க போறேன். தெருவுக்கு 4 இன்ஜினியர். ஒரு டிகிரி பிகாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறேன். இனி என்ன படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு அரபு நாட்டுக்கு போனாலும் அங்க வேலை கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதுதான் மாலிகாக்கா சொன்னாங்க. அந்த காலம் மாறிடுச்சு. 70 ஆண்டு காலமாக அங்க யார் தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கிறவங்க தேவைப்பட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் படிக்காம இருந்தாங்க, படிக்காமலே அவங்களுக்கு செல்வம் பூமியிலிருந்து ஊறுனுச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு கிளரிக்கல் போஸ்ட்
போஸ்ட்ல எல்லாத்துலயும் அவன் உட்கார்ந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு செய்யக்கூடிய பணிகள், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அல்லது வந்துட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் அந்தந்த மன்னனுடைய மைந்தர்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு பிள்ளைய அனுப்பிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அனுப்பிச்சாலும் சரி, இல்ல பிகாம் முடிச்சுட்டு அனுப்பிச்சாலும் சரி, என்ன படிச்சுட்டு அனுப்பினாலும் அங்க யாரு தேவைண்டா, அடிப்படை வேலை செய்யறதுக்கான ஆட்கள் மட்டும்தான் தேவை. ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க வெளிநாடு போன காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அங்க தேவையில்லை. அடிப்படை வேலை செய்யறதுக்கு தேவை ஆள் தேவை. மெசேஞ்சரா போகலாம். இப்ப அதுவும் இல்ல, ட்ரோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும். கொரியர் சர்வீஸ் ஃபுல்லா ட்ரோன்ஸ் வர, இனி மெசேஞ்சருக்கு வேலை கிடையாது அங்க. சரியா? எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. கிளீனிங் பண்றதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையிலும் அடிப்படை வேலை இருக்குது பாருங்க. ரோடு கூட்டுறது, இந்த என்ன படிச்சாலும் சரி, அதுக்கு தான் அங்க ஆட்கள் தேவை. அரசாங்கத்தினுடைய 6 அரபு நாடுகளுடைய அறிக்கைகள் நீங்க தொடர்ச்சியா படிச்சோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். மனம் வந்து அரபு நாடுகள் வந்து கோல்டன் விசா கொடுக்குது சிலருக்கு. யுஏஇல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகளுக்கு கோல்டன் விசா கொடுக்குது ஃபேமிலியோட. யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, யார் அந்த மக்களை காட்டிலும் திறன் உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஆராய்ச்சி திறன் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கோல்டன் விசா கொடுக்குது. அரபு நாடுகள் அனைத்தும் இப்ப யாரை வரவேற்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கான ஆராய்ச்சி திறன் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு கோல்டன் விசா கொடுக்கறாங்க. அவங்கனால தான் அரபுலகத்தில் இனி சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால இனி வரக்கூடிய காலம் என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு தான் வாய்ப்புகள். அப்ப ஆராய்ச்சியாளனை எப்படி உருவாக்குறது? இது ஒரு கொஸ்டின் இருக்கு நம்ம முன்னால. சும்மா போய் காதர் மீதின் காலேஜ்ல ஒரு டிகிரி முடிச்சோம் வெளிநாட்டுக்கு ஓடிடலாம், அதெல்லாத்தையும் மறந்துருங்க. இல்ல நியூ காலேஜ்ல படிச்சோம், ஜமால்ல படிச்சோம், சான்ஸே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் போன உடனே சம்பளம் கிடைக்கும், ஐடி கம்பெனில கிடைக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த 20-30 வருஷத்துல ஐடி நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்ன ஆச்சு? நல்ல பெஸ்ட் மைண்ட் எல்லாம் போய் ஐடில உட்கார்ந்து இருக்கிறான். கூர்மையான சிந்தனை உடைய மக்கள் எல்லாம் போய் ஐடில போய் குப்பை கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு. கூர்மையான அறிவுத்திறன் உடையவனை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி எடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்குது. அப்ப இந்த ஊருக்கு சில ஸ்பெசிபிக்கான குணங்கள் இருக்குது, மரபு இருக்குது. அந்த மரபின் அடிப்படையில் உருவாக்கி எடுக்கணும். 2 விஷயம், 2 பாதை இருக்கு இப்ப நம்ம முன்னால. இனி இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் 10ஆம் வகுப்பு அது அடுத்தடுத்ததாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 பாதை இருக்குது. நல்லா கவனிச்சுக்க, 2 பாதை இருக்குது. ஒரு பாதை அதிராம்பட்டினத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மரபுலையே ஊறி இருக்கக்கூடிய பாதை. அது பிசினஸ் பாதை, வணிகம் செய்யக்கூடிய பாதை. தமிழக முஸ்லிம்களுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கக்கூடியது. முஸ்லிம் சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற போது இது ஒரு வணிக சமூகம் என்றுதான் அடையாளப்படுத்தப்படும். இப்போ 1400 வருஷத்தினுடைய பாரம்பரியம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அதிராம்பட்டினம் என்னைக்கு துறைமுக நகராக, மல்லிப்பட்டினம் என்னைக்கு துறைமுக நகராக மாறுனுச்சோ, இந்த கடற்கரை பட்டினங்கள் என்னைக்கு துறைமுக நகரங்களா இருந்துச்சோ, அந்த காலத்திலிருந்து 1400 வருஷமா இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள். கிழக்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பெரும் பெரும் தொழிலதிபர்கள் வாழ்ந்தது. மற்றொன்று இருக்கிறது, அதோடு தொடர்புடையது. இதெல்லாம் மரபு சார்ந்த முறைகள். வணிகம் மரபுல இருக்குது, ரத்தத்திலே இருக்குது. வியாபாரம் செய்யறதுக்கு, வியாபாரத்தில் வந்துட்டு பரக்கத்திற்குங்கிறது இஸ்லாமிய வழிகாட்டுதல் இருக்குது. வணிகத்தில் பரக்கத்து இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி சம்பளம் வாங்குகின்ற கையை காட்டிலும் சம்பளம் கொடுக்குகின்ற கை உயர்ந்தது. நல்லா கவனிங்க. சேலரி வாங்குற கை இருக்கு பாருங்க, அதை காட்டும் சேலரி இஷ்யூ பண்ற பாருங்க. 10 பேத்துக்கு, 20 பேத்துக்கு, 50 பேத்துக்கு, 100 பேத்துக்கு, 500 பேத்துக்கு, 1000 பேத்துக்கு, 5000 பேத்துக்கு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஒரு தொழில் அதிபர்களாக வாழ்ந்த ஒரு மண்ணு. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய பாரம்பரியமான நிறுவனங்கள். இங்கே இருந்துதான் தமிழகத்தினுடைய பல்வேறு உற்பத்தி பொருட்கள் இலங்கைக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் போனுச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். பெருசா நான் அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லல. ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இதே கடற்கரையிலிருந்து தான் போனுச்சு. எல்லா நாடுகளுக்கும் போனுச்சு. ஆடு போனுச்சு, மாடு போனுச்சு, கோழி, முட்டை, உற்பத்தி பொருட்கள். தஞ்சை நிலங்களிலே இங்க இருக்கக்கூடிய காவிரி கரையில விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பகுதி இந்த பகுதி. அப்ப வணிகம் என்பது மரபிலே இருக்குது, முஸ்லிம்களுடைய இயல்பிலே இருக்குது. அது இஸ்லாமிய சட்ட திட்டங்களும் வணிகத்தை ஊக்குவிக்கும். ஏன்னா மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க ஒரு வட்டத்துக்குள்ளதான் சம்பாதிப்பாங்க. ஒரு கம்பெனி 20,000 ரூபாய்க்கு போய் சேர்ந்தோம்னா அவன் அந்த கம்பெனி சம்பளத்தை ஏத்துற வரைக்கும் 20,000 ரூபாயிலே நிற்பான். ஆனா வணிகம் என்பது அப்படி அல்ல.
நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய வணிகத்தில் லாபத்தை காட்டிலும் அபிவிருத்தி அதிகம். லாபம் வேற, அபிவிருத்தி வேற. லாபம் வந்துட்டு கால்குலேஷன், MBA படிச்சுட்டு கால்குலேஷன் பண்றது, பேங்க்ல போடுற கால்குலேஷன், அது ஏற்புடையது அல்ல. அபிவிருத்தி இருக்கு, பரக்கத், அபிவிருத்தி. இறைவனுடைய அருள் குறைவாக வருவது மாதிரி தெரியும், ஆனா அது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு மிச்சமாகவும் இருக்கும். சம்பளம் சம்பாதிக்கிறது, பிசினஸ்ல வரக்கூடிய லாபம் வந்துட்டு கொஞ்சமா இருக்கிற மாதிரி தெரியும். அதனாலதான் எல்லா இந்த கடற்கரையோர பட்டினங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் பரக்கத்துன்னு தான் சொல்லுவாங்க, லாபம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப வணிகத்துல வணிகம் வந்துட்டு இயல்புலேயே ஊறி போன ஒரு விஷயமா இருக்குது. மாச சம்பளம் வந்துட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சிருக்கும். வியாபாரம் வந்துட்டு உச்சத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும், நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யற வரைக்கும். அதுல தவறானது கலக்கும் போது, ஹராமானது கலக்கும் போது ஒரு நாளும் வளர்ச்சி ஏற்படாது. இந்த பரக்கத்து வர்றதுக்கு ஓபன் பண்ற கேட் எது அப்படின்னு சொன்னா நேர்மையும் நேர்த்தியும், வணிக நேர்த்தியும். அப்ப அதை செஞ்சதுனால தான் பெரிய பெரிய வணிகர்கள் உருவாகி வந்தாங்க. இந்த பகுதியில் ஏராளமான அறப்பணிகளை செஞ்சாங்க, மக்களுக்கு கொடை கொடுத்தாங்க. அது வரலாறா பதிவாகி இருந்துச்சு, இன்னைய வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஆனா எப்போ மாச சம்பளத்துக்கு என்னாச்சு? மாத ஊதிய சம்பளம் இருக்குது பாருங்க, அது வட்டத்துக்குள்ளே, அது நீங்க எங்க சம்பாதிச்சாலும் சரி, அரபு நாட்டில் சம்பாதிச்சாலும் சரி, உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சிருக்கும். செல்வத்தை பெருக்காது. வெல்த் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, செல்வம் பெருக்குதல், வெல்த் டெவலப்மெண்ட், மணி டெவலப்மெண்ட் அல்ல, கேஷ் டெவலப்மெண்ட் அல்ல. செல்வத்துக்கும் பணத்துக்கும் வித்தியாசம். பணக்காரன் வேற, செல்வந்தர் வேற. இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளை ஈஸியா உருவாக்கி எடுத்துடலாம். இதைத்தான் சொல்லணும், தத்துவார்த்த ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். தத்துவார்த்த ரீதியா ஸ்ட்ராங்கா வரும்போது மட்டும்தான் செயல்பாடுகள் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால வணிகம் என்பது நம்மளுடைய இயல்புடைய ஊர்னது. இந்த ஒரு 25-30 வருஷத்துல அதுலயுமே பின்தங்கி இருக்கிறோம். தமிழகத்துல முஸ்லிம்கள் வணிக சமூகம், ஆனா இன்னைக்கு நம்மள நாடார் சமூகம் வந்துட்டு முதன்மை சமூகமாச்சு. அவருடைய உழைப்பு, அவர்களுடைய கடுமையான போராட்டங்கள், அது எல்லாத்தையும் தாண்டி நாடார் சமூகம் வந்து இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்குது. இந்த தொழில் வணிகத்திலையும் நம்ம பின்னுக்கு போயிருக்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க பிள்ளைகளை வந்துட்டு காலேஜில் படிக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த தொழிலை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த காலத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. பிள்ளைகளும் நிறைய இருந்தாங்க, இப்ப பிள்ளைகளும் நிறைய இல்லை, எல்லாத்திலையும் 1-2 தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த தொழிலை 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பழமையான மரபார்ந்த தொழில், மக்களிடம் நன்கு அறிமுகமாகி இருந்த தொழில், அந்த தொழில் நிறுவனங்களை அடுத்ததுக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஆள் இல்ல. ஆரம்பிச்சவங்களுக்கு வயசாகி மௌத்தா போயிடுறாங்க, இந்த தலைமுறை படிச்சுட்டு வேலைக்கு போயிடுச்சு. இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஆனா பிசினஸ்ங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்குது. அதனால இந்த மண்ணிலிருந்து உங்க பிள்ளைகளை தலை சிறந்த தொழிலதிபர்களாக உருவாக்கி எடுக்கலாம். ஒரு ரூட், நல்லா கவனிச்சிங்க, அது ஒரு ரூட். சரியா? இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா 10 வருஷத்துல சக்சஸ் கொடுத்துடலாம். அந்த சக்சஸ்க்கு பல பின்னடைவுகள் இருக்கு, ஆரம்பத்துல தோல்விகள் இருக்கு. அந்த தோல்விகளோடு தாங்கி நின்றோம் அப்படின்னா சக்சஸ் வந்துடும். அதுதான் ஸ்டெப்ஸ். 10 வருஷத்திலே உங்க பிள்ளை வந்துட்டு சிறந்த தொழிலதிபராக உருவாகி வந்துட முடியும். அது ஒரு ரூட். இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து அரபு நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் கவலையோடு, அவங்க எப்படியாவது தான் பிள்ளையை படிக்க வச்சிருந்துங்கிற அந்த ஆதங்கத்தோடு பாப்பா மார் எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க, உம்மாட கையில இருக்குது. உம்மாக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பசங்களோட சுத்துறான், பைக் எடுத்துட்டு சுத்துறான், மொபைல் போன்லயே குறியா இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் தெருவுக்கு 10 பசங்க மூலையில உட்காந்து மொபைல் போனையே சுத்திக்கிட்டே இருக்கிறான். படுத்தாலும் மொபைல் போன்ல தான், எந்திரிச்சாலும் மொபைல் போன்ல தான். நெட் இல்லைன்னா கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. ராத்திரில படுத்தா ஒருத்தனுக்கு தூக்கம் வருது இல்ல, தனியா ஒரு சேனல் ஓடுது, கண்ணு மூடி இருக்குது, படுத்தான் கிடக்குறான், ஆனா தனியா ஒரு சேனல் ஓடுது. அந்த சேனல்ல என்னென்னவெல்லாம் சிந்தனைகள்லாம் வருது. இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தந்தை வீட்டில் இல்ல, சம்பாதிக்க வெளிநாடு போயிருக்கிறார். கவலையோடு ஆதங்கத்தோடு கடுமையா கஷ்டப்பட்டு அவர் அனுப்பக்கூடிய இந்த பிள்ளையாவது உருவாகி வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு பெருவாரியா இருக்கக்கூடிய அந்த காலம் தான். அப்ப இந்த பிள்ளைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு மரபு ரீதியா நீங்க கொண்டுட்டு வரலாம், வணிகத்துல கொண்டுட்டு வரலாம்.
அதுக்கு தாயினுடைய ஒத்துழைப்பும் அந்த பிள்ளைக்கான பயிற்சியும் சமூகம் பயிற்சி இது போன்ற நிறுவனங்கள் இருக்கு, சோஷியல் ஆர்கனைசேஷன், இவர்களுடைய தொடர்ச்சியான பயிற்சி வேணும். 5 வருஷத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த மாதிரி உருவாக்கி எடுக்க முடியும். பயிற்சி இல்லாம வந்துட்டு இன்னைக்கு தொழிலதிபர்களாக உருவாகி வர முடியாது. தொழில் முனைவோர் இருக்கிறாங்க பாருங்க, ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி உருவாகி வர்றதுக்கு பயிற்சி இருக்கு, தனி பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை கொடுத்து உருவாக்கி எடுக்கணும். முதலீடு எல்லாம் பெருசா தேவையில்லை. பயிற்சி கொடுத்து அந்த இயல்புகள்ல குணங்கள்ல மாற்றம் வந்துருச்சுன்னா போதும், சக்சஸ் பண்ணிடுவார். இன்னொரு வழி என்ன அப்படி சொல்லி சொன்னா, ஒரு சரியான படிப்பை தேர்வு செஞ்சு அதை PhD வரைக்கும் படிக்கிறது, ரிசர்ச் அந்த ஏரியால போறது. இந்த 2 பாதை தான் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு சீக்கிரமா எங்கேயாவது வேலை கிடைக்குமா? லேசா படிச்சுட்டு சிரமம் இல்லாம படிக்கணும், கஷ்டம் இல்லாம படிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வயசுல கஷ்டப்பட்டா மட்டும்தான் அடுத்து 10 வருஷம் கழிச்சு அவரால் வந்துட்டு காலம் முழுவதும் ஒரு சரியான ஒரு இடத்துல போய் உட்கார முடியும், நிலையா இருக்க முடியும். அதுக்கு படிக்கின்ற காலமும் இந்த 17 வயசு, சிரமப்படுகின்ற காலமும் இந்த வயசு தான். இந்த முதல் 10 ஆண்டுகள் +2 முடிச்சு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அவர் என்ன செய்யறாரோ, அவர் வாழ்க்கையை டிசைன் பண்ண போறது அதுதான். அதுல பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னா ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் போகணும். ஒரு டிகிரி முடிக்கணும், UG முடிக்கணும், ஒரு PG முடிக்கணும், நெக்ஸ்ட் PhD பண்ணணும். சயின்ஸ் குரூப் மாணவர்களா இருந்தா ஒரு பாதை, காமர்ஸ் குரூப் மாணவர்களா இருந்தா தனி பாதை. ஆனா யாரா இருந்தாலும் அது வரைக்கும் போகணும். UG முடிக்கிறதுக்கும் PG முடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். அதுவும் இப்ப காதர் மீதின் காலேஜ், ஜமால் காலேஜ் இந்த மாதிரியான எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கும் பெரிய பொருளாதாரம் செலவிடாது. இலக்கு மட்டும் சரியான இலக்கா இருந்துச்சுன்னா ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டு போயிடும். அவனுக்கு யாரும் படிக்கணும்னு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப +2 முடிச்ச பசங்களுக்கு இலக்கு இல்லை, இலக்க சொல்லி தரதுக்கான ஆளு அரபு நாட்டில் இருக்குது. இலக்கு கரெக்டா இருக்கணும். அப்ப PG வரைக்கும் தான் செலவாகும். PhD நீங்க போறதா மாநில அரசு மத்திய அரசினுடைய நிதியோடு படிக்கலாம். அதை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அள்ளி கொட்டுது ரிசர்ச்சுக்கு, PhD பண்றதுக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, சயின்ஸ் குரூப் மாணவர்கள் பயாலஜி குரூப் மாணவனா இருக்கிறானா, சிம்பிள் மைக்ரோபயாலஜி எடுத்து MSc மைக்ரோபயாலஜி படிக்கணும். முடிச்சுட்டு அது சார்ந்த எந்த துறைகளில் நீங்க PhDக்கு அப்ளை பண்ணாலும் சரி, மத்திய அரசுடைய ஸ்டைஃபண்ட் இருக்குது. 72 நிறுவனங்கள் இருக்குது, மத்திய அரசுடைய நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள், மைக்ரோபயாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது, 72 நிறுவனங்கள் இருக்குது. ஒண்ணுல 25,000, 30,000, 40,000, 50,000 ஒரு மாதத்துக்கு. இதை தாண்டி தகுதியுடையவர்களாக இருக்கிறீங்களா, 6 அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களும் இந்த ஆராய்ச்சிக்கு, நம்ம உயிரியல் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சிக்கு ஒரு மாதத்துக்கு 2,000 ரியால் தினார் ஒரு மாதத்துக்கு படிக்கிறதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு. இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி நீங்க காமர்ஸ் குரூப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆர்வப்படுத்தணும், ஆர்வப்படுத்தி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த வாய்ப்புகளை எளிதாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நிறைய பேர் இப்ப அமெரிக்கால இருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் அங்க போகணும். நான் தனியா இது சம்பந்தமா ஒரு வீடியோவே போடணும் இருந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய காதுக்கும் இது எட்டணும். அதிராம்பட்டினத்தில இருந்து யூரோப்ல 27 நாடுகள்ல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் 40 வருஷமா இருக்கிறாங்க, ஃபேமிலிஸோடவும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த 10 இன்ஸ்டிடியூட் இருக்குது, முதல் 10 இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஹார்வர்ட் இருக்குது, கலிபோர்னியா யூனிவர்சிட்டி, நியூயார்க் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான ஒரு 10 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு வர்றவன் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போறான். ஏன் நம்ம புள்ள அங்க படிக்கல? அமெரிக்கால தானே இருக்கிறோம், நியூயார்க்ல தானே இருக்கிறோம். ஹார்வர்ட் தெரியாதா நமக்கு? கலிபோர்னியா யூனிவர்சிட்டி தெரியாதா? டெக்சாஸ் தெரியாதா? டாலஸ் தெரியாதா? அந்த யூனிவர்சிட்டிக்கு பிள்ளையை கொண்டு போய் காட்டி, இதுதான் உன்னுடைய இலக்கு, அந்த யூனிவர்சிட்டியில நீ எது படிச்சாலும் சரி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார முடியும். யூகேல இருக்குது, ஆக்ஸ்போர்ட் இருக்குது, கேம்பிரிட்ஜ் இருக்குது, எடின்பர்க் யூனிவர்சிட்டி இருக்குது, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஏல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன் அதை காட்டல? அப்ப சிந்தனை அங்க உள்ளவங்கள்ட்ட என்ன சிந்தனை இருக்குதுன்னா, ஒரு பிடெக் முடிச்சுட்டு இந்த ஏதாவது ஒரு கம்பெனியில், IT கம்பெனியில் போய் வேலை செய்யணும், மாசம் 1 ரூபா சம்பாதிச்சா போதும்,
இந்த குறுகிய சிந்தனை தான் படிச்சு இருந்தோம் சரியான பலன் ஏற்படாம போயிருக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு பலன் ஏற்படாம போயிருக்கு. அதனால யூரோப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள், நீங்க காமர்ஸ் குரூப்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இலக்கு எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே டாப் 10 யூனிவர்சிட்டிஸ், அந்த டாப் 10 யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டியில நான் லா படிக்கணும்னு நீங்க யோசிக்கணும். முடிஞ்சு, அதுதான் இலக்கு. 5 வருஷம் சட்டம் படிக்கிறது, பிளஸ் 2 முடிச்சுட்டு 5 வருஷம், நீ எந்த குரூப்ல வந்திருந்தாலும் சரி 5 வருஷம் சட்டம் படிக்கிறது, டெய்லி உட்கார்ந்து 1 மணி நேரம் நியூஸ் பேப்பரும் நியூஸ் சேனல்ஸும் பார்க்கிறது, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எம்ஏ முடிச்சுட்டு அல்லது எம்எல் லால எல்எல்எம் முடிச்சுட்டு பிஹெச்டி வந்துட்டு யூரோப்ல இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு போடுறது, அதை இலவசமா எப்படி படிக்கிறதுன்னு தேடுறது. நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, இலவசமா உங்க பிள்ளையை கொண்டு போய் அமெரிக்கால படிக்க வச்சு அமெரிக்காலேயே சட்டத்துறையில மிகப்பெரிய ஆளா உருவாக்குறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய கிடைக்கும். எதுவுமே கிடைக்கலையா, நீங்க மாலிகாக்கா கான்டாக்ட் பண்ணுங்க, அதை அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். பணமே செலவில்லாம அமெரிக்கால இருக்கக்கூடிய உலகத்தினுடைய டாப் 10 யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் படிக்குது. இந்த தஞ்சாவூர், திருவையாறு அங்கங்க உள்ள மக்கள் எல்லாம் போய் படிக்குது. அதிராம்பட்டம் மக்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் அங்கதானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்ஸ், அதிராம்பட்டத்தில் இந்த வருஷம் பிளஸ் 2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒரு 5 வருஷம் இங்க படிக்க வச்சு அடுத்தது நேரம் அங்க படிக்க வச்சு எடுத்தா 10 வருஷத்துல அதிகாரமிக்க இடத்துல போய் உட்கார்ந்துருவான். வருஷத்துக்கு நீங்க 5 பேர்த்த படிக்க வச்சீங்கன்னா போதும், அதிராம்பட்டினம் ஒரு ஊர் மக்கள் என்டையர் இந்திய சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல்ல வந்துடும். 10 வருஷம் 2032 மாற்றம் வந்துடும். இலக்கு, சரியான இலக்கு. ஒரத்த நாட்டில் பிறந்த புள்ள, ஒரு புள்ள தன்னுடைய ஒரு பெண் தன்னுடைய 2 பொம்பளை பிள்ளைங்களையும் விவாகரத்து ஆயிடுச்சு. 2 பொம்பளை பிள்ளை விவாகரத்து ஆயிடுச்சு. இளம் பெண் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் சட்டம் படிக்க வச்சு இன்ச் பை இன்ச்சா அதை உருவாக்கி எடுத்துச்சு பாருங்க. பாலிடிக்ஸ்ல விட்டு பாலிடிக்ஸ்ல உருவாக்கி எடுத்துச்சு. அதுவும் பெண் தானே, தமிழ் பேசக்கூடிய பெண், ஓரத்த நாட்டுக்கு பக்கத்தில் பிறந்த பிள்ளை. சட்டம் படிக்க வச்சு ஆளுமை திறனை கொடுத்து அரசியல்ல ஈடுபட வச்சு உருவாக்கி எடுத்துச்சு. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் இன்னைக்கு அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை. எப்படி சாத்தியப்பட்டுச்சு? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோமாலியால குடும்பங்கள் எல்லாம் பசி பட்டினியில இறந்து போறாங்க. சோமாலியா பத்தி உங்களுக்கு தெரியும், அங்க என்ன நிலைமைன்னு சொல்லி. பஞ்சம் பிழைக்கிறதுக்கு அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு சிக்கி சீரழிஞ்சு கடைசியில் அவங்க தாய் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போய் மினசோட்டா மாகாணத்துக்கு தான் பிள்ளைய உருவாக்குனுச்சு, சட்டம் படிக்க வச்சு உருவாக்குனுச்சு, அரசியல்ல ஈடுபட வச்சுச்சு. இன்னைக்கு அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்குது இஸ்லாமோபோபியாவுக்கு எதிராக. உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு எதிரான அந்த அச்சநிலையினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வாக அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல இல்ஹாம் உமர் என்ற அந்த பெண்மணி எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இதுதான் நம்முடைய இலக்கு. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி, உலகத்திலேயே மிக முக்கியமானது முதன்மையானது எது, அங்கதான் நான் படிப்பேன். இந்த சிந்தனையை பிள்ளைகள்கிட்ட விதைக்கணும். தாயும் தந்தையும் தான் விதைக்க முடியும், ஸ்கூல் விதைக்காது. ஸ்கூல் யாரை உருவாக்குது தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கும். ஃபோர்டு கம்பெனி, சென்னையில் இருக்கக்கூடிய ஃபோர்டு கம்பெனிக்கும் மற்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சியா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சியா, இல்ல டிப்ளமோ படிச்சியா, ஐடிஐ படிச்சு, எது படிச்சாலும் வா. ஸ்கூல், காலேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு உருவாக்குது? ஐடி செக்டாருக்கு. ஐடி கம்பெனிஸ் இருக்கு பாருங்க. இந்த ஐடி கம்பெனி நீ என்ன படிச்சாலும் சரி, கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கலனாலும் சரி, கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிச்சா ஐடி கம்பெனில வேலை. என்ன வேலை? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமெரிக்காக்காரனுக்கு வேலை பார்த்து கொடுக்கக்கூடிய வேலை. இங்க உட்காந்து அதுக்கு 30,000 40,000 40,000 50,000 சம்பளம். ஐடி கம்பெனில வேலை. அட கொடுமையே கொடுமையே. இது நம்ம செய்யற வேலையாது. முஸ்லிம் செய்யறதுக்கு சில வேலைகளை வந்துட்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு முஸ்லிம் 1000 பேருக்கு சமானம். பெஸ்ட்
மைண்ட் எல்லாம் போய் ஐடி கம்பெனியில் உட்கார்ந்து இருக்குது. வேற என்ன? சம்பளம், பணம் தீர்மானிக்கிறதா? கல்வி என்பது மரபை சரி பண்ணணும். அதிராம்பட்டினத்தினுடைய பாரம்பரிய மரபை சரி பண்ணணும். கல்வி என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு, சமூக பாதுகாப்புக்கு, அடையாளத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய எழுச்சிக்கு, அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், அப்படி உருவாக்கி எடுக்கணும். அப்படி சொல்லி சொன்னா நீங்க மைக்ரோபயாலஜி படிச்சு பயாலஜி செக்டார்ல சயின்ஸ் குரூப்ல எந்த குரூப் வந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ரிசர்ச் வரைக்கும் போகணுங்கிற உங்க மைண்டை டியூன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி காமர்ஸ் குரூப்ல வந்தீங்கன்னா சட்டம் படிக்கிறது, இல்ல காமர்ஸ் படிக்கிறது, இன்டர்நேஷனல் பிசினஸ் படிக்கிறது, சர்வதேச வணிகம் படிக்கிறது, இந்த ஏற்கனவே இருந்த மரப பாரம்பரியத்தை தூக்கி கொண்டுட்டு வர முடியும். வியாபார மரபுல போகணும்னு நினைச்சா 5 வருஷம் பயிற்சி அளிக்கணும். அந்த பயிற்சி நிறுவனத்தை இதுவரைக்கும் அதிராம்பட்டினத்தில் யாரும் உருவாக்கல. இனி உருவாக்கினா மட்டும்தான் பயிற்சி அளிக்க முடியும். +2 முடிச்ச பசங்களை எடுத்து ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வரணும். வணிகத்தில் ஜெயிக்கிறதுக்கு சுத்த உடன் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கடையிலேயா போய் உட்கார்ந்து அனுபவ கல்வியை கொடுக்கணும். உள்ளத்தை தயார்படுத்தணும், குணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். பிசினஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, அதை சரி பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கூகுள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா சைக்காலஜி எங்கேயும் தெரியும்? பயிற்சி அளிச்சா மட்டும்தான் தெரிய வரும். முதல் போட்டு 100 விழுக்காடு உன்னுடைய வேலையை செய்ய வேண்டியது, 100 விழுக்காடு உன்னுடைய உறுதிப்பாட்டையும் உன்னுடைய உழைப்பையும் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. பரக்கத்தை தர வேண்டியது ஏன் வேலை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க. அதுல உறுதியா வரணும். அப்பதான் வணிகத்தில் ஜெயிக்க முடியும். உசுரே போனாலும் நேர்மையா இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டியது தரமா இருக்குது. ஒரு ப்ராடக்டை உருவாக்கட்ட, உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடியை உருவாக்குறாரு. ஆரம்பத்தில் சிக்கலாத்தான் இருக்கும். ஒரு கள்ள முட்டாயை உருவாக்குறாரு, ஆரம்பத்தில் சிக்கலாத்தான் இருக்கும். இல்ல ஒரு பால் பவுடரை உருவாக்குறாரு, ஒரு பால் பாக்கெட்டை உருவாக்குறாரு. இந்த ஆரோக்கியா பால் மில்க் இருக்குது பாருங்க, வெறும் 16,000 ரூபாய். 6 மாட்டை வச்சுக்கிட்டு 16,000 ரூபாய். கணவனும் மனைவியும் அந்த மாட்டை பராமரிச்சு அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய பாலை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பால் பொருட்களை உற்பத்தி செஞ்சு 40 வருஷ கால உழைப்பு. ஆரோக்கியாண்டு பிரம்மாண்டமான இன்றைக்கு இண்டஸ்ட்ரி உருவாகி வந்திருக்குது. ஆரோக்கியா மில்க் இருக்குது பாருங்க, 40 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தலைமுறை அந்த தொழில் இருக்கு பாருங்க, பிராண்டை உருவாக்குறது இருக்கு பாருங்க, அது பல தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கும். ட்ரேடிங் இருக்கு பாருங்க, பொருள் வாங்கி பொருள் விற்கிற வியாபாரம் செய்யறது, அது பல தலைமுறைக்கு போகாது, ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிடும். ஒரு பிராண்ட் வந்துட்டு ஜெனரேஷன் தாண்டி போகும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வெளிநாடுகளோட போக்குவரத்துல இருக்கிறீங்க, ரூஹப் சாண்டு ஒரு இது இருக்கு, சர்பத் இருக்குது. அது இல்லாம வடநாட்டுக்காரன் நோம்பு திறக்க மாட்டான். ரூஹப்சான் சொல்லி ஒரு சர்பத். அது அந்த சர்பத்தை வந்துட்டு ஒரு யுனானி டாக்டர் 1919 வந்துட்டு கண்டுபிடிச்சார். சரி, நோம்பு இருந்துட்டு நோம்பு திறக்கும் போது அவங்களுடைய உடலுக்கு நரம்புகளுக்கு வலிமை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். வெறுமனே சர்பத்தை ஊத்தி வெறுமனே சீனிப்பாவை மட்டும் போட்டு சாப்பிட்டா உடலுக்கு கேடு வரும். அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் உடலுக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்களையும் கொடுக்கிற மாதிரி கொண்டுட்டு வரணும் சொல்லி ஒரு கான்செப்டை உருவாக்கினாரு. ரூஹப்சான் ஒரு கான்செப்ட் 1915-20 கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாட்டில் இருந்து ஆரம்பிச்சு 5 பாட்டில் 10 பாட்டில் கூடையில வச்சு வியாபாரம் பண்ணாங்க. கூடையில வச்சு வியாபாரம் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உழைச்சாங்க. ஒரு குடும்பம் எப்படி ஒரு தொழிலை கட்டமைக்குது பாருங்க. அப்ப எல்லாரும் உழைச்சி ஒரு குடும்பமே நின்று, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் நின்று உழைச்சு உருவாக்கி எடுத்தாங்க பாருங்க ரூஹப்சாவை. 1947 நாடு பிரிவினை வந்தப்போ குடும்பத்தினுடைய பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான்லயும் ரூஹப்சான் அந்த அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க உருவாக்குனாங்க. இப்ப 2 ரூஹப்சா ஆயிடுச்சா? இந்தியால டெல்லியிலே இருக்குது, பாகிஸ்தான் ஒரே குடும்பம் தான், பிரிஞ்சு போனாங்க. 1920 உருவாக்குனது. இன்னைக்கு உலகத்துல சவுத் ஏசியன் முஸ்லிம்ஸ், கிழக்காசியா முஸ்லிம்கள் நோம்பு திறக்கிற நேரத்தில் முதல்ல நீ எதை வைக்கிறியோ இல்லையோ ரூஹப்சா பாட்டில வை. அவன் வாழ்க்கையோடவே ஒன்றி போயிருக்குது, உணர்வுகளோடவே ரூஹப்சா மிங்கிலா இருக்குது.
இந்தியாவில் இருந்த அந்த ரூபப்சாவுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இப்ப நீங்க போய் இங்க பட்டுக்கோட்டையிலே எங்கே ரூபப்சா பாட்டில் வாங்கி பாருங்க, மேட் இன் பாகிஸ்தான் இருக்கும். பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது ரூபப்சா பாட்டில். 100 வருஷம் ஆச்சு. ஒரு பிராண்ட் 100 வருஷம் குடும்ப தொழிலா மாறி இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக அதுலயுமே நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இந்த ஊருக்கு அந்த ரத்தத்துல ஊறி இருக்குது எல்லாத்துக்கும். வியாபாரம் செய்யறது, வியாபாரத்தில் எல்லை இல்லாத பரக்கத்து, மாச சம்பளத்தில் வரையறுக்கப்பட்ட சம்பளம். வியாபாரத்தில் அப்படி கிடையாது. நம்முடைய அறிவுக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு. 1936 ஒரே ஒரு ஹோட்டலை ஒருத்தர் பஞ்சம் படைக்கிறதுக்காக உருவாக்கினார். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியணும். 36 மதுரையினுடைய வடக்கம்பட்டி இருக்கு பாருங்க, திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வடக்கம்பட்டியில வெள்ளாமை விவசாயம் எல்லாம் போய்த்து போச்சு. மழை இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லை, விவசாயம் எல்லாம் போச்சு. பஞ்சம் படைக்கிறதுக்காக சின்னதா ஒரு டேபிளை போட்டு காரைக்குடியில ஒரு ஹோட்டலை உருவாக்கினார். அந்த ஹோட்டலுக்கு அவருடைய குலதெய்வத்தினுடைய பேர் வச்சார், மதுரை முனியாண்டி விலாஸ். 36 அதுக்கு ஒரு ட்ரேட் மார்க்கை உருவாக்கினார். இந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல இப்படித்தான் இருக்கணும், புரோட்டா இப்படி இருக்கணும், ஆணம் இப்படி இருக்கணும், பிரியாணினா இப்படி வைக்கணும், ஹோட்டல் சுத்தமா இருக்கணும். அதுல அவர்கிட்ட இருந்த நேர்மை பாருங்க. முதல்ல இன்னைக்கு கடையை திறக்கிறோமா, ஹோட்டலை திறக்கிறோமா, முதல்ல சாப்பிட வரக்கூடிய ஆள்கிட்ட வாங்குற காசை வந்துட்டு கல்லால போடக்கூடாது, உண்டியல்ல போடணும். இதெல்லாம் ஒருத்தர் துவங்குறாரு, ஒரே ஒருத்தர், நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், வடக்கம்பட்டிக்காரர். முதல்ல யார் சாப்பிட்றாங்களோ அந்த காசை வாங்கி உண்டியல்ல போட்டுருவாரு. 1 2 ஆனிச்சு குடும்பத்திலிருந்து. அந்த சாதியை சேர்ந்த மக்கள் வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. 2 5 ஆனிச்சு, 5 50 மாறுனுச்சு, 50 100 மாறுனுச்சு, 100 500 மாறுனுச்சு. 1500 பிரான்ச்சஸ் உலகம் முழுக்க இருக்குது. மதுரை முனியாண்டி விலாஸ். நெதர்லாண்டுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, துபாய்க்கு போங்க. வருஷத்துல ஒரு நாள் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க. இந்த போன மாசம் கூடுனாங்க வடக்கம்பட்டியில. வடக்கம்பட்டி, அச்சம்பட்டி, புதுப்பட்டி, இந்த 3 ஊர் கிராமங்களும் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. மதுரை முனியாண்டி விலாஸ் அதுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட். எப்படி காரைக்குடி ஸ்டைல் இருக்குதோ அதே மாதிரி மதுரை முனியாண்டி விலாஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, உணவுக்கான ஸ்டைல். மலப்புறத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, சரியா? ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்ப கூடி 10,000 பேத்துக்கு பிரியாணி ஒவ்வொரு வருஷமும் போட்டு இலவசமா கொடுக்குறாங்க. அந்த முனியாண்டி கோயில்ல கும்பாபிஷேகம், அந்த திருவிழா நடக்கும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்துருவான். அந்த செலவுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த முதல்ல எடுத்து உண்டியல்ல போட்டாங்க பாருங்க பணம். அந்த பணத்தை வச்சு தான் 10,000 12,000 பேத்துக்கு சட்டி சட்டியா பிரியாணி ஆக்கி ஊருக்கே கொடுக்குது. ஒரு சமூகம் இணக்கமா ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒட்டுமொத்த சமூகமும் டெவலப் ஆகுது பாருங்க. மக்கால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? சேம் இதுதான் நடந்துச்சு. ஹஜ்ஜுக்கான காரியம் என்பது அது ஒரு வழிபாட்டோடு சேர்ந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் தங்களுக்கு மத்தியிலான இந்த பிசினஸ் கான்செப்டை பரிவர்த்தனை செஞ்சு அது டெவலப் பண்றதுக்காக ஒரு இடம் தான். மக்கா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துக்கு முன்பு இருந்து 5000 வருஷமா அது ஒரு மைய கேந்திரம். பல ஊர், பல கண்டங்களுடைய பொருட்களும் வந்து அது பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய கேந்திரமா இருந்துச்சு. இப்ப இந்த பிசினஸ் கான்செப்ட், ஏன்னா இந்த அரசியல் காரணங்கள் 1920க்கு முன்பாக வரைக்கும் மக்கா அப்படித்தான் இருந்துச்சு. உலக முஸ்லிம்களுடைய சங்கமம். அதுல எல்லா கருத்துக்களும் குறிப்பாக வணிகத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருந்ததுதான் அதிராம்பட்டினம். இது ஒரு சர்வதேச நகர். இது இங்க உள்ள மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, நான் தேடி 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 படிக்கிறதுனால சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடற்கரை வட்டார வணிகம் குறித்து நிறைய தேடி. புதுக்கோட்டை ராஜா முகமது சார் இருக்கிறார் பாருங்க, ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, மேரிடைம் ஹிஸ்டரி ஆஃப் கொரமாண்டல் முஸ்லிம்ஸ். இந்த ஈசிஆர் ரோட்ல தெரு தெருவா நடந்து போய் ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கிறாரு. மக்கள் சப்போர்ட் பண்ணல, மக்களுக்கு விளங்கல. வீட்டுல வச்சிருந்த பட்டயத்தை, அந்த பட்டாயம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டாங்க, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அவர் புத்தகம் போட்டிருக்கிறார் பாருங்க, அது அடையாளம். மணமேல்குடி, அதை தாண்டி தொண்டி, நம்புதால, கீழக்கரை, காயல்பட்டினம், குளச்சல், பழவேற்காடிலிருந்து குளச்சல் வரைக்கும்
ஏன் துறைமுக நகரங்கள்ல நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க? வணிகம் எல்லாம் கடல் வணிகத்துல முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருந்தது. அதனால இது ஒரு நீண்ட நெடிய மரபு, 1400 வருஷம் மரபு. இந்த 50 வருஷத்துல அரபுலகத்தினுடைய பொருளாதார எழுச்சியினால நம்ம பாதை மாறி இருக்கிறோம். மறுபடியும் சரி பண்ணி எடுத்துடலாம். ஆனா அதுக்கு சீரிய ஆராய்ச்சியாளர்கள் இங்க வேணும், ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டா இருக்கணும். அது ஃபுல்லா வணிகத்துல ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாக்குறதுல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா 5-10 வருஷத்துல மிகச்சிறந்த தொழிலதிபர்களை உருவாக்கிடலாம். இதை தாண்டி இரண்டாவது ரூட் நான் சொன்னது, யாரெல்லாம் வந்துட்டு சயின்ஸ் குரூப்ல வந்திருக்கிறீங்களோ இந்த வருஷம் உடனடியா நீங்க ஜமால்லையோ அல்லது காதர் மீதன் கல்லூரியிலையோ பாட்டனிக்கு போடுங்க, ஜுவாலஜிக்கு போடுங்க, கெமிஸ்ட்ரிக்கு போடுங்க, பயோ கெமிஸ்ட்ரிக்கு போடுங்க. இதை தாண்டி நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா அக்ரிக்கு போடுங்க. அது கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும், 195-98 இருக்கும். பிஎஸ்சி அக்ரிக்கு போடுங்க. இந்த 4 படிப்புலையும் பிஹெச்டி வரைக்கும் பண்றதுங்கிற முடிவுபடுத்திங்க. உங்களுக்கான கோச்சிங், ரெகுலரான கோச்சிங் வந்து நான் கொடுக்குறோம். இந்த வருஷம் ஒரு 25 பேர்த்த ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுருக்கிறோம். அப்படியே குரூப்பா இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி எடுத்துட முடியும். இறுதியாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கான கல்வி என்பது ஆணுக்கான கல்வியிலிருந்து மாறுபட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமக்கல்வி என்பது நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது, வெஸ்டர்ன் கான்செப்ட். அது மேற்கத்திய கான்செப்ட். அதனாலதான் இந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ஒன்னாவே வச்சிருக்கிறான். கிடையாது. ஆணுக்கான பொறுப்புகளும் இயல்புகளும் வேற, பொண்ணுக்கான பொறுப்புகளும் இயல்புகளும் வேற. பெண்ணுக்கு பிடிக்கிறது ஆணுக்கு பிடிக்காது. பெண்ணுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகிறதுக்கு பாருங்க, ஆணுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகாது. ஆணுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அது பெண்ணுக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. வீட்டிலேயே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். இவன் பாலிடிக்ஸ் பத்தி பேசுவான், ஹிஸ்டரியை பத்தி பேசுவான், சோசியாலஜி பத்தி பேசுவான், ரோட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசுவான். அவ என்ன பேசுவா தெரியுமா? அன்பை பத்தி பேசுவா, உறவுகளை பத்தி பேசுவா, காதலை பத்தி பேசுவா, கணவன் மனைவிக்கான உறவுகள், பிள்ளைகள் மீதான பாசம், அழகானவற்றை ரசிக்கிறது. இதுதான் 2 பேத்துக்கும் வித்தியாசம். அவன் பேசுறது புரியாது. அல்லாஹ் மூளையை அப்படித்தான் படைச்சிருக்கான். ஆணுக்கு பாக்ஸ் பாக்ஸா படைச்சிருக்கான், பெண்ணுக்கு இடியப்பம் மாதிரி படைச்சிருக்கான். 1 by 1 ஒன்னா சுத்தி இருக்கு எல்லாமே. ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் ஆணால செய்ய முடியும், ஒரே நேரத்துல பல வேலையை பெண்ணால செய்ய முடியும். எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. 2 விஷயத்தை ஆணுக்கு சொல்லுங்க, சொல்ல தெரியாது, செய்ய தெரியாது. மொபைல் பேசிக்கிட்டே கம்ப்யூட்டர் அடிக்க சொல்லுங்க, மிஸ்டேக் பண்ணிடுவான். ஒன்னு மொபைல்ல பேசுவோம், இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்ய முடியும். 2ல ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். ஆம்பளை நாடு அல்லாஹ் படைப்பே அப்படித்தான் படைச்சிருக்கிறான். பெண் அப்படி அல்ல. ஒரு கையில மொபைல் இருக்கும், இன்னொரு கையில புள்ள இருக்கும், இன்னொரு கையில ஆப்பா இருக்கும், சுட்டிட்டே இருக்கும். ஒரு காது அங்க இருக்கும். யாரு மாப்பிள்ளையும் அம்மாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒரு காது அங்க இருக்கும். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் சம நேரத்தில் அப்படியே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் படைச்சிருக்கான். அதனாலதான் குடும்பத்தினுடைய மையமாக்கி தந்திருக்கிறான், சமூகத்தினுடைய மையமாக்கி தந்திருக்கிறான் பெண்ணை. பெண்ணிலிருந்து தான் எல்லாம் துவங்கும். பெண்ணுக்கு என்ன மாதிரியான கல்வி, எந்த கல்வி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அந்த கல்வி ஜாஸ்தியா இருக்கணும் பெண்ணிட்ட. ஆணுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குறைவு, பெண்ணுக்கு அப்படி அல்ல. தன் அந்த தாய்மை அடைந்திருக்கக்கூடிய காலத்திலேயே அவள் கற்றுக் கொடுக்க துவங்கிடுறாள். இஸ்லாமிக் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது பாருங்க. அந்த சிஸ்டம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல், பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கும். பெண்ணுக்கு அப்படி அல்ல. தாயின் கருவறையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிந்திக்கிறதெல்லாம் எஜுகேஷனா போகும், பேசுறதெல்லாம் எஜுகேஷனா போகும். அதனாலதான் யூத ராபிகள், ஆலிம்சாக்கள், யூத ஆலிம்சாக்கள் எல்லாம் சேர்ந்து யூத பெண்களுக்கு, உலகம் முழுவதும் வாழக்கூடிய யூத பெண்களுக்கு ஒரு புத்தகம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. சிலபஸ், பிரெக்னன்சி சிலபஸ்னு அதுக்கு பேரு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, கருவுற்றதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த நேரத்துக்கு தூங்கணும், எந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும், என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், என்ன சாப்பிடணும், எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருக்கணும், எதை பார்க்கணும், இது எல்லாத்தையும் வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஏன்? அவ பெற்றெடுக்கும் போதே உலகத்தின் தலை சிறந்த அறிவு ஜீவியை நான் பெற்றெடுக்கிற சிந்தனையோடவே பெற்றெடுப்பாள். தாய் வயிற்றில் இருக்கும் போதே கல்வி துவங்கிடுது. அதனாலதான் ஒவ்வொரு துவாக்கள் எப்படி இருக்கணும், முதல் 3 மாசத்துல என்ன மாற்றங்கள் நடக்குது, அடுத்த 3 மாசத்துல என்ன மாற்றங்கள் நடக்குது, அல்லாஹ் திருமறையில அது எப்படி நம்ம உருவாக்கணும் சொல்லி தரான் பாருங்க. தமிழகத்திலே வார்த்தை சொல்லுவா பாருங்க, நிறமாச கர்ப்பிணிமா நல்லதையே பேசு, நல்லதையே கேளு. இந்த மாதிரியான கல்வி தான் பெண்களுக்கு கொடுக்கணும். பவர்ஃபுல்லான எஜுகேஷன் கொடுக்கணும். ஆணுக்கு சம்பாத்தியத்துக்கான கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன். பெண்ணுக்கு பிலோசபிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும்.
அவதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறா. அடுத்த 30 வருஷத்துல அதிராம்பட்டத்துல யார் வரணும், உருவாகி வரணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத அதிராம்பட்டத்தை சேர்ந்த பெண்களே தீர்மானிக்கிறார்கள், ஆண்கள் அல்ல. பெண்ணின் கையில் இருந்து தான் எல்லா மாற்றமும் ஏற்படுது. அதனால பெண்களுக்கு கொடுக்கிறது மார்க்க கல்வி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுதான் மிகச்சிருக்கணும். அவருடைய சிந்தனையில, செயல்பாடுகள்ல, வழிபாடுகள்ல, வீடுகள்ல இஸ்லாமிய கலாச்சாரம் மிகச்சிருந்துச்சு அப்படி சொன்னா முதல்ல என்ன மாற்றம் ஏற்படும்னா மனசு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு பிரச்சனையே மனசு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு தான் உடல் முழுக்க கோளாறா மாறுது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொன்னாங்க. மனித உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது, அந்த ஒரு பாகம் சீரழிந்தால் முழு உடலும் சீரழிந்து விடும். யா ரசூலுல்லாஹ், என்ன பாகம்? மனிதனுடைய கல், உள்ளம், நோயினுடைய பிறப்பிடம். இந்த கான்செப்டை வெஸ்டர்ன் கான்செப்ட் ஏத்துக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த விஷயத்தை, அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தக்கூடிய இதை அவன் ஏத்துக்கவே மாட்டான். அதைத்தான் நம்ம பாடமா படிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வரட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு குணமாக மாட்டேங்குது. எந்த நோயும் குணமாகாம போறதுக்கு காரணம்னா வரட்டு மாத்திரையும் மருந்தையும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆன்மீக மருத்துவம் குறைவாக போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. அப்ப பெண்களுக்கு வந்துட்டு கடத்தக்கூடிய மார்க்க அறிவு, அதைத்தான் கடத்தணும். டெக்னிக்கல் மத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி எல்லாமே 5 வருஷம் 10 வருஷத்துல மாறிடும். ஆனா உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கலாம் மாறாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகள், வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள், கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மாறவே மாறாது. என்ன டெக்னாலஜி மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அந்த மாறுதலே ஏற்படாது. மார்க்க கல்வி. அடுத்தது அவங்களுக்கு லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்க, இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க வைக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய அதிகார மொழியாக மாறி போயிருக்கிறது, ஆட்சி மொழியாக மாறி போயிருக்கிறது. தமிழை படிக்க வைக்கிறது. அதிராம்பட்டினத்திலிருந்து இருந்த ஒருத்தர் 2 பேத்துக்கும் வயசாயிடுச்சு. அவங்களுக்கும் BA தமிழ், MA தமிழ், இலக்கியம், கவிதைகள், கட்டுரைகள், அழகிய வார்த்தை பேச்சுக்கள், மக்களை கவர்ந்து நிற்கக்கூடிய பேச்சுக்கள், மக்களின் உள்ளங்களிலே நல்ல விஷயங்களை விதைக்கக்கூடிய பேச்சுக்கள். ஒரு புள்ள உருவாகி வச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தே இருக்கும். ஒரு நாவூர் ஹனீஃபா தான் 50 வருஷம் தமிழக மக்களுடைய மனங்களிலே, உள்ளங்களிலே ஆட்சி செலுத்தினார். ஒரே ஒரு நாவூர் ஹனீஃபா. இலக்கியங்கள் இருக்குது பாருங்க, அது மனிதனுடைய மனசை சாஃப்ட் ஆக்கும், கல்லாக்காது, சாஃப்ட் ஆக்கும். அதனால மொழிகள்ல வந்து நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கு. ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு மொழித்திறன் ஜாஸ்தி. ஆணுக்கு கட கட கடன்னு பேச தெரியாது, அடுக்கு மொழியில பேச தெரியாது. பெண் அப்படி இல்லை, வாயை திறந்தா கொட்டிடும், வந்து கட 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 கடன்னு வந்து கொட்டும். ஆணுக்கு அடிக்கத்தான் சொல்லும், பெண்ணுக்கு வாய் ஒன்று, நாக்கு தான் பெரிய பவர்ஃபுல் ஆயுதம். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அதனாலதான் மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பேர் பெண்களாக வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய கவர்மெண்ட்ல. அதனால நல்ல மொழி. அதே மாதிரி சைக்காலஜி படிக்கிறது, BSc சைக்காலஜி, மனித உள்ளங்களை படிக்கிறது. ஆண் யார், பெண் யார், பிள்ளைகள் யார், இளம் வயதுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், இளம் வயதில் ஆணுக்கு என்ன பிரச்சனை, பெண்ணுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், இஷ்யூ ஏற்படும். சைக்காலஜி படிக்கிறது. சரி, லாங்குவேஜஸ் படிக்கிறது, சைக்காலஜி படிக்கிறது, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மார்க்க கல்வி படிக்கிறது, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது, கணிதம் படிக்கிறது. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை படிச்சது. ஆராய்ச்சி மற்ற விஷயங்கள் வந்துட்டு பெண்ணுக்கு ஆகும், ஆனா எல்லாத்துக்கும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம், வாழ்க்கை, குடும்பம்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள போய் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டா படிச்சு முடிச்சுட்டு வந்து சும்மா தான் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 4 வருஷம் படிக்கிற இன்ஜினியரிங் அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாம் அவுடேட்டட் ஆயிடும். இப்பவே ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு முந்தைய சப்ஜெக்ட் வேற, இப்ப வேற. ஆனா இப்பவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அதே சப்ஜெக்ட் தான் இருந்துகிட்டு இருக்குது. உலகம் முழுக்க மாறி போச்சு. அதனால இதுதான் பேசிக்கான கொள்கை. உயர்கல்வியை தேர்வு செய்யறதுல பேசிக்கான கொள்கை. இதுக்கு பிறகு பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்னும் டீடைல்டா உங்களுக்கு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக விளக்கி சொல்லுவாங்க. இந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதை தேர்வு செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது. ஒரு முஸ்லீம் இதைத்தான் படிக்கணும், ஒரு முஸ்லீம் இதைத்தான் செய்யணும் இருக்குது. எல்லாரும் செய்யறதை நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் போற பாதையில போனோமாக்கும் பின்னாலே தான் போய்கிட்டு இருப்போம். நமக்கு அப்படி இல்லை. இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, நமக்கு இருக்கிற பிரச்சனை. எல்லாத்தை காட்டிலும் கூடுதல் பிரச்சனை நமக்கு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா எல்லாரும் போற பாதையை விட்டு பைபாஸ்ல போகணும். அதனால நீங்க வந்துட்டு சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தலை சிறந்த சட்ட வல்லுநர்களை அதிராம்பட்டினத்திலிருந்து உருவாக்கிடலாம். வித்தின் 10 இயர்ஸ், 10 வருஷத்துல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில லா காலேஜ், ஹார்வர்ட்ல
அதே மாதிரி யூகேல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜில் பேரிஸ்டர் ஆகி வந்துடலாம். 5 வருஷம் சட்டம் படிக்கணும் +2 முடிச்சுட்டு. அடுத்தது அங்க போறதுக்கு என்ன வழின்னு இந்த 5 வருஷமும் ட்ரெயின் ஆகி வரணும். அமெரிக்காவினுடைய உயர்ந்த பொறுப்புல இருக்கலாம். அமெரிக்காவை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாரும் போய் உட்கார்ந்து கூட்டஞ்சோறு ஆக்கி தின்னுக்கிட்டு இருக்க ஒரு நாடு. அங்க எவன் போனாலும் திறமசாலி மேல வந்துருவான். அதுதான் அமெரிக்காவுடைய பேஸ். அவர் தான் அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் கென்யால பிறந்த, கென்யாலே வளர்ந்த ஒபாமா அமெரிக்கன் பிரசிடென்டா மாறினார். ஓரத்து நாட்டில் பிறந்த கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்டா மாறி இருக்குது. யூரோப்ல இருந்து வந்தவங்க ஜோ பைடன் எல்லாம் அயர்லாந்துல இருந்து வந்தவர், அவருடைய முன்னோர்கள் எல்லாம் அவன்லாம் மாற முடிச்சு. அது கூட்டஞ்சோறு ஆக்கி திங்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. திறமசாலி ஜெயிச்சிரும், முன்னுக்கு வந்துடும். ஒருத்தன் வந்தா போதும். இங்க இருக்கக்கூடிய சிக்கல், நமக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு சிக்கல் ஏற்படுத்துறவன் அத்தனை பேர் குடுமையும் அங்க இருக்குது. அமெரிக்காலையும் ஐரோப்பிய நாடுகள்லயும் இருக்குது. அவன் ஒரு நிதியை அல்ல ஒரு டெக்னாலஜியை பிளாக் பண்ணானா இவங்க சரியாயிடுவாங்க. அங்க பிளாக் பண்றதுக்கு ஆள் இல்லை. 65 பிறகு அரபு நாடுகளுக்கே நம்ம போயிட்டோம். ஆனா நம்மோடு வாழ்ந்த பிராமண சமூகம் முழுக்க அரபு நாட்டுக்கு போகாம அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அதனால அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு தளம் இருக்குது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல அதிராம் பண்றதுக்குன்னு ஒரு தளம் இருக்குது. வருஷத்துக்கு 2 பிள்ளைகளை, பிரில்லியண்டான பிள்ளைகளை எடுத்து நீங்க அங்க படிக்க வச்சீங்கன்னா போதும். உங்க சக்காத்தை கொடுங்க, சதக்காவை கொடுங்க, ஒருத்தனை உருவாக்கினா போதுமே. அது யார் வீட்டு பிள்ளைய வேணா இருந்துட்டு போகட்டும். பிரில்லியண்டா இருக்கிறானா போய் படுறாங்க. இந்தா என் காசு போ, என்னுடைய ஜக்காத், என்னுடைய சதக்கா, அதுக்கு மேல என்ன வேணும் படிச்சுட்டு வா. நீ ஒருத்தன் உருவாய் வா. உன்னை பார்த்து 1 லட்சம் பேர் பின்னால உருவாய் வருவான். அப்படியே அந்த ஒருத்தர் 2 பேர்த்த உங்க வீட்டிலேருந்து உருவாக்கி எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு சரியான தளம் அதிராம்பட்டினம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நேரங்களில் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நீங்க முயற்சி எடுத்து வாங்க. +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிற சிந்தனை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துல மகத்தான மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா இப்படியே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 10 வருஷம் 20 வருஷம் கவலையை மட்டும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர மாற்றம் ஏற்படாது. இனி அரபு நாடுகள் நமக்கு வாய்ப்பு அளிக்காது. அரபு நாடுகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தேவை, ஆராய்ச்சியாளர்கள் தேவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அத்தகைய ஆற்றலை தந்தரல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.